Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற சாம்சங் மொபைலில் அலாம் ஒர்க் ஆகாட்டி அந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு டைமுக்கு அலாமை செட் பண்ணி வைக்கிறீங்க, அந்த டைமுக்கு அலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி சவுண்ட் வர மாட்டேங்குது. இப்படி அலாம் சம்பந்தமாக எந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் சாம்சங் மொபைலில் அலாம் ஒர்க் ஆகாத இஷ்யூவை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் மொபைலில் அலாம் ஒர்க் ஆகாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் மொபைலில் டைம் சரியாக இருக்கா அப்படின்றது. ஸோ செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டேட் அண்ட் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் டேட் அண்ட் டைம் அப்படின்றதுக்கு எனேபிள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கங்க. அதோட டைம் ஜோனுமே சரியாக இருக்கா அப்படின்றதையுமே ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே இதை ஆட்டோமேட்டிக்கில் போட்டு வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நல்லோம். செக் பண்ணிட்டுமே நீங்கள் எல்லாம் ஒன்று செட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரை யூஸ் பண்ணி அலாம் இல்லாட்டி கிளாக் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளணும். ஸோ கிளாக் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷன் உள்ளக்கு போயிருங்க. போனோடனே முதல்ல இந்த இடத்துல கிளாக் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது எனேபிள் இருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் இந்த இடத்துல சவுண்ட் டிசபிள் இருக்கும் இருந்தாலுமே எல்லாம் ஒர்க் ஆகும்போது சவுண்ட் கேட்காது. ஸோ அந்த ஆப்ஷனையுமே செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்றதையுமே கிளிக் பண்ணி இந்த பெர்மிஷன்ஸ் எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேக் இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணி எலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் இந்த இடத்துல சைலண்டில் இருக்குமா இருந்தாலுமே எல்லாம் ஒர்க் ஆகாது. அதையுமே செக் பண்ணிடுங்க. அடுத்ததாக இந்த இடத்துல பேக் பாருங்கள், சேஞ்ச் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது அலௌடில் இருக்கா, எலோ பெர்மிஷன் கொடுப்பட்டிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட திரும்பவும் பேக் அலாம் அண்ட் ரீமைண்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுவுமே எனேபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலோவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அப்படி டிசபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா எலோ பண்ணிவிட்டு திரும்ப எல்லாம் ஒன்று செட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சரியாக நம்ம செட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுனால கூட எல்லாம் ஒர்க் ஆகாத இஷ்யூவை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சரியாக நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, அப்பயுமே எல்லாம் ஒர்க் ஆகாட்டி திரும்பவுமே செட்டிங்ஸ் போயிட்டு ஆப்ஸ் உள்ள போயிட்டு கிளாக் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுத்துட்டு மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிட்டுமே திரும்ப ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். அதோட உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதுனால கூட நம்ம மொபைல் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா அது ஒட்டோவாகவே சால்வ் ஆகி இந்த எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்கள் சாம்சங் மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக சாம்சங் மொபைலில் ஃபேஸ் பண்ண இந்த எல்லாம் சம்பந்தமான இஷ்யூஸை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.